ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி. அமைதியை விரும்பக்கூடிய ஒரு ராசி. எதையுமே ஒரு சமநோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு ராசி. யாருக்கிட்டையும் அதிகம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு ராசி. யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து பேசக்கூடிய அந்த பெருந்தன்மை மிகுந்த ஒரு ராசி. பல சமயம் பார்த்திங்கன்னா மனதில் கஷ்டம் நிறைய இருக்கும். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இந்த துளாராசி நண்பர்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அழகு, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, இயற்கையான சூழ்நிலையை அதிகம் விரும்புகிறது, இசையில் கொஞ்சம் நாட்டம் இருக்கிறது, அழகான பொருளை பார்த்தா கொஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு உடைய ஒரு ராசி இந்த துலா ராசி. யாரை பார்த்தாலும் அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப பேசக்கூடியவங்க தான் இந்த துலா ராசி என்பவர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும், இவங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும், குடும்ப உறவுகள் இவங்களுக்கு உதவுவாங்களா, வெளி உறவுகளுடைய உதவி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் வருமானம் அப்படிங்கிறது கையில் தங்காமல் இருக்குது. உண்மையா இல்லையா? அந்த மாதிரி தங்காமல் போகிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு தான் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப பிரபலமான ஜோதிடர். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பரிகாரம் சொல்வார். அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். துலா ராசி அப்படின்னாவே ரொம்ப மென்மையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க, நல்ல ஒரு பேச்சாற்றல் உடையவங்க. யாரையும் வெறுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். உதவி செஞ்சவனை தான் மதிப்பாங்க, உதவி செய்யாதவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். துளாராசி அப்படின்னாவே ரொம்ப நியாயமான உணர்வு உடையவங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு நம்பினாங்க அப்படின்னா முழுமையாக நம்புவாங்க. யாரையுமே அதிகமாக ஏமாற்ற மாட்டாங்க. யாருக்கிட்டையாவது இவங்க ஏமாந்து போனாங்க அப்படின்னா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் மனதில் அந்த வலி, அந்த வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சரியாக தான் இருக்கிறோமா இல்லை தவறாக இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கேட்டு சிந்தித்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த துளாராசி என்பர்கள் நல்ல பெயர் வாங்குவாங்க. காரணம் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க, எல்லாருக்கூடையும் ஒத்து போவாங்க. அதுவே உங்களுடைய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் எந்த துறையில் இவங்க இறங்கினாலுமே பார்த்திங்கன்னா அந்த துறைக்கு ஏற்றாறு போல் தன்னுடைய மனதை மாற்றிக்கிட்டு அதற்கேற்ப செயல்படுவாங்க. ஏன்னா காற்று ராசி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க ஒரு வியாபாரமே செஞ்சால் கூட நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அழகு, ஃபேஷன் சார்ந்த தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அதில் நல்ல வருமானம் கிடைக்கும். மீடியா சார்ந்த தொழில் உங்களுக்கு அருமையாக வரும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். டிசைனிங், சட்ட சம்பந்தமான விஷயம், அரசு வேலை, கமிஷன் வேலை, மார்க்கெட்டிங் தொழில், கலை சார்ந்த துறைகள், இது எல்லாமே நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அருமையாக வரும். அதுவும் கம்யூனிகேஷன் துறையில் இவங்க வெளுத்து வாங்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப திறமையாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்கள். ஒரு வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு அதை நம்பி வாழக்கூடியவங்களில் பல வேலையை ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்கள். ஒரு நாளாவது நம்ம ஏதாவது ஒரு முன்னோக்கு வருவோமா அப்படின்னு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துளாராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் நல்ல வருமானத்தை ஈட்டி தரும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த புடவை கடை, ஆடை ஆபரணங்கள் வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு அருமையாக வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த விஷயத்தில் இவங்க தொழில் ஒன்று ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிகம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த கஷ்டம் இவங்களுக்கு வருமானமாக மாறுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னே சொல்லலாம். சம்பாதிக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த சேமிக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஏன் தெரியுமா? அதிகமாக செலவு செஞ்சுருவாங்க. மற்றவங்க யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த பணத்தை கொண்டு போய் அவங்களுக்கு செலவு செஞ்சுருவாங்க. அழகு, அதே மாதிரி மனநிறைவு உங்களுக்கு அதில் தான் கிடைக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா துளாராசி அப்படின்னாவே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
சேமிக்கிறது அப்படிங்கிறது பின்னாடி தள்ளிடுவாங்க. ஏன்னா முதல்ல உதவி செய்யலாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், சேமிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். வயது கூட கூட கொஞ்சம் சேமிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கணுங்கிற அமைப்பு இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உதாரணமாக பார்க்கும்போது இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பாராத ஒரு சிலருக்கு உதவி செய்வாங்க. சரியான நேரத்தில் நல்ல மனிதர்களுடைய அந்த விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னுக்கு வருவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு நிரந்தரமான வேலையை தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. பண உதவி உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமணமானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். மெதுவான வளர்ச்சி தான், ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கை போக போக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். 28 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. ஒரு 35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாகவே ஆயிடுவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு கூட இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். வீட்டில் பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு தியாக உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அன்பு கொடுத்தவங்களை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் நிற்கக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், அதே நேரத்தில் ஒவ்வொருவருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். அதிக அன்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. வாழ்க்கை துணை எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான். சண்டை வந்தால் சமாதானப்படுத்துகிறவங்க பார்த்திங்கன்னா முதல்ல இந்த துளாராசி என்பராக தான் இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க தான் இறங்கி வந்து சமாதானப்படுத்துவாங்க. ஏன்னா இந்த துளாராசியை ஒரு சமாதான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட அதில் போய் முதல்ல நின்று சமாதானப்படுத்தக்கூடியவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வெளிப்புறம் பார்த்திங்கன்னா வெளி உறவுகளுடைய விஷயத்தில் அதிகம் தலையிட மாட்டாங்க. பணப்பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு உடன்பிறப்புகளுடைய உதவி கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உடன்பிறப்புகள் மீது அதிகம் பாசமுள்ள ஒரு ராசி தான் இந்த துளாராசி. நிறைய அவங்களுக்கு செய்வாங்க. அவங்க இவங்களுக்கு செய்வாங்களாங்கிறது தான் அங்கே ட்விஸ்டே இருக்குது. அவங்க இவங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா அக்கா, அண்ணா இவங்க மூலிமா நிறைய உதவிகள் கிடைக்கும். தம்பி தங்கைகள் மூலிமா நிறைய உதவிகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தாய் தந்தையாருடைய அன்பு ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த துளாராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும். உணர்ச்சி ரீதியாக பார்க்கும்போது அவங்க இவங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருப்பாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ ஏற்படும், இருந்தாலும் பெருசாக வித்தியாசம் எதுவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். நம்பி இவங்களை வராங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்கக்கிட்ட ரொம்ப மனம் திறந்து பேசுவாங்க, பாதிப்பு எதுவும் தராது. அதே மாதிரி இந்த பொறாமை குணம், மற்றவங்களோட ஒப்பிடுறது, பின்னால் பேசுறது, புறம் பேசுறது இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக வராது. பாசிட்டிவாக பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல நிற்பாங்க. நெகட்டிவாக அந்த இடத்துல பேசினாங்கன்னா இவங்களுக்கு அந்த இடத்துல நிற்கிறதே பிடிக்காது. அதே மாதிரி பொதுவாக இந்த துளாராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யாரால் அதிகம் பாதிப்பு வரும்னா ரொம்ப நெருக்கமான உறவுகளால் தான் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு பாதிப்பு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் நம்பினவங்களே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஏமாற்றிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. நண்பர்களால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இழப்புகளை சந்திப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள். சில உறவுகள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சில உறவுகளால் மனம் உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறாமை, போட்டி இதெல்லாம் இருக்க தான் செய்யும். எது மனசுக்கு நல்லதுன்னு படுதோ அதை மட்டும் செய்யக்கூடியவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல ரொம்ப யோசித்து பதில் சொல்லக்கூடியவங்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் அதிகம் நம்பக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க உணர்ந்து செயல்படுவாங்க. தனிப்பட்ட விஷயத்தில் யாருக்கிட்டையும் அதிகமாக பகிர்ந்துக்க மாட்டாங்க. பண விஷயத்தில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனிதர்களை ஈர்க்கிற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி சமாதானப்படுத்துறதில் இவங்களை அடிச்சிக்க முடியாத அந்த அளவுக்கு சமாதானம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. கலையில், இசையில் இதிலெல்லாம் கொஞ்சம் அதிக ஆர்வம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம்.
உறவுகள் தன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக யோசிப்பாங்க. எடுக்கிற முடிவு கரெக்டாக தவறா அப்படின்னு ஒரு சில இடத்துல அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்பாங்க. டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. அது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் படுத்தும். யாரை நம்புறது யாரை விடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அடிக்கடி இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும். இதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி நிறைய துன்பங்களை இவங்களுடைய மனதுக்குள்ளேயே போட்டு புழுங்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் மனதில் பழைய விஷயங்கள் ஒன்று வந்து நினைவுக்கு வரும். அதை நினச்சி ஒரு சில இடத்துல டிப்ரெஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒரு சில முடிவுகளை கவனமாக எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். அதில் மட்டும் முக்கியமான பேச்சுவார்த்தை வரும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வேலை தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசர முடிவை தவிர்க்கிறது, பண சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, யாருக்கிட்டையும் வந்து கோபிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டான டைமில் தூங்குங்க, தண்ணி குடிக்கிறது, உணவு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்க மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.